உயர்த்திருப்பார். நிறைய பேரை நான் நம்புகிறேன். அதே மாதிரி துன்பப்படுத்தப்பட்டிருப்போம், ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணல, கைவிடப்படலை. கீழே தள்ளப்பட்டு மடங்கடிக்கப்பட்டிருப்போம், ஆனாலும் கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்து தான் நடக்க பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 2024 கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லும், சில காரியங்களை எடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் சொல்லும், சில காரியங்கள் சில நபர்களை நம்மளோடு இணைத்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சில விஷயங்களை நம்மகிட்ட இருந்து எடுத்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நிறைய பேர் கொடுத்ததுக்கு மட்டும் நம்ம நன்றி சொல்லிட்டு இருப்போம். எடுத்ததுக்கு ஏன் ஆண்டவர் எடுத்தீங்க, அது இருந்தால் நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேனே, அந்த நபர் என் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேனே, அந்த காரியம், அந்த பணம், அந்த வேலை, வருமானங்கள் என்கிட்ட இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாருன்னா அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லும். ஒருவேளை நீங்கள் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த காலம், இந்த நிமிடங்கள் அவங்க மனதில் நாவல் அறிக்கை பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம், சில காரியங்கள் அவர் எடுத்ததற்காய் இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஏன்னா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அழைக்கப்பட்ட எல்லாரும்